சிந்து. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? ஹே, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வாங்க. என்கிட்டலாம் பேசுவீங்களான்னு நினைச்சேன். ஏன்? இல்ல, பார்த்ததுல இருந்து ஒரு மேனஸ்க்கு கூட ஒரு ஸ்மைல் கூட பண்ணல. அதுவா? அப்ப என்ன சிச்சுவேஷன் அப்படி? ஓ, இல்லைன்னா நல்லா பேசியிருப்பீங்க. மேபி. மேபி. ஷுவரா இல்ல. சரி, எங்க அம்மா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. நான் ஆன்ட்டி கிட்டயே சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன் போல. ஆமா, இல்ல ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். கரெக்டான டைம்ல அப்பாவையும் அம்மாவையும் நீங்க வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க. கடவுளா பார்த்து தான் உங்களை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி. என்ன சரி? ஹலோ, நான் தாங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்? உங்க அப்பாவோ அம்மாவோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களே அவங்கள சேவ் பண்ணியிருப்பீங்க. பட் கடவுள் என்னையும் எங்க அம்மாவையும் காப்பாத்துறதுக்காக தான் என் கண்ணில் அவங்கள காட்டியிருக்காரு. புரியலையே. அட ஆமாங்க, எங்க அப்பா டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட் ஆனா அங்கிள் போட்டோ எடுத்து வச்சுப்பாரு. அவங்க 4 பேரும் ஒரு போட்டோ ஃப்ரேம்ல இருக்காங்க. அந்த ஃப்ரேமை எடுத்து வச்சுக்கிட்டு அழுதுட்டே இருப்பாரு. ஓ, ஏன்? எதுவும் சொல்லவும் மாட்டாரு, எங்களை போய் தூங்கவும் விட மாட்டாரு. அவர் சொல்றதை கேட்கணும் பாரு, ஆனா எதுவும் சொல்லவும் மாட்டாரு. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அவர் எப்ப தூங்குறாரோ அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் போய் தூங்குவோம். ஓ, டெய்லி இப்படிதான் அங்கிள் பண்ணுவாங்களா? ஆமாமா. பட் உங்க அப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப வரைக்கும் அப்பா ட்ரிங்க்ஸ் பத்தி யோசிக்க கூட இல்ல. சோ நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்க எல்லாருக்கும். சிந்து. அங்கிள் வாங்க அங்கிள். இவர் ஒருத்தர் நேரங்காலம் தெரியாம தான் வந்து இடையில பூர்வார் நந்தி மாதிரி. சொல்லுங்க அங்கிள், சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்லம்மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்காக தான் வந்தேன். முக்கியமா எதுவும் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ, தொந்தரவு பண்ணிட்டனோ? சச்சா, அதெல்லாம் இல்ல அங்கிள். அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட நான் சொல்லல. அவங்கள பார்த்து பேசவும் இல்ல. சரி, அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அவன் கிடக்காம அவனுக்குலாம் எதுக்கு நீ நன்றி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் அவனுக்கு செய்யறதுக்கு எல்லா கடமையும் இருக்கு, அவன் செய்வான். என்னடா ரகு, செய்ய மாட்ட? செய்வேன்ப்பா. பத்தியா? சொல்லுங்க அங்கிள், நீங்க ஏதோ சொல்லணும் நீங்களே. சிந்து, நானும் உங்க அப்பாவும் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து ஒன்னாதாம்மா இருக்கோம். நாங்க 2 பேருமே ஒரு அனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆசிரமத்துல வளர்ந்தீங்களா? அப்பா இன்ன வரைக்கும் சொன்னதே இல்லையே. ஆமாம்மா, நாங்க ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு நாங்க ஒரு 15, 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் எங்களை நாங்களே பார்த்துக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்தா அந்த ஆசிரமத்தை விட்டு போயிடலாம். அப்படிதான் நாங்க 2 பேரும் எங்களை பார்த்துக்க முடியும், நாங்க அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல தான் 2 பேரும் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க சின்ன ப்ராப்ளம் வந்தது. 2 பேரையும் வச்சுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க 2 பேரும் வேலை பார்த்தா ஒன்னாதான் பார்ப்போம், ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இருக்க மாட்டோம்னு 2 பேரும் வேலையை விட்டுட்டு வெளில வந்துட்டோம். அப்புறம் ஒரு மாசம் 2 பேருமே சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் அவன் தான் முதல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சான், நான் வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நைட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன், அவன் பகல் வீட்டுல இருப்பான். ஸோ இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல 2 பேரும் பிரிஞ்சு வேலை செய்யற சூழ்நிலை வந்தது. அப்படியே போச்சு, வாழ்க்கையும் நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணோம். ஆனா 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நாங்க சொல்லிக்கவும் இல்லை. ஒரு கட்டத்துல வந்து நான் அவளை கூட்டிட்டு ஓடி வர டைம்ல தான் இவனை பார்த்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். உடனே இவனும் அங்க படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை ஃபுல்லா கூட அந்த பொண்ணு படிச்சு முடிக்கல. உடனே ஒரு ஃபோன் தான் பண்ணி சொன்னா, அந்த பொண்ணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம் இங்க. அந்த சூழ்நிலையில என்னையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துறதுக்காக தான் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வந்து எந்த பிளானுமே இல்லாம ஒண்ணு சேர்ந்து வந்தாங்க. வந்த இடத்துல உங்க அம்மாவோட ஊர் இதுதான்னு தெரியாம நாங்க இங்கேயே வந்து கடைசியில உங்க அம்மாவோட அண்ணன்கிட்டயே நாங்க மாட்டிக்கிட்டோம். அப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில ஓடி எங்க போறோம்னே தெரியாம இவன் எங்களை ட்ரெயின் ஏத்தி விட்டு ஒரு பக்கம் ஓடுனான். அப்படி போனதுதான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அப்பாக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸா பேபி இல்லையா அங்கிள்? அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேனா. அதனாலதான் என்னை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. நாங்க அந்த ட்ரெயின்ல ஏறி வந்து அடுத்த ஸ்டேஷன்லயே நாங்க இறங்கிக்கிட்டோம். இறங்கி அப்படியே கால் போன போக்குல போனோம். அப்படியே ஒரு கோயில் இருந்தது, கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊர்லயே ஒரு சின்ன வீட்ல நாங்க இருந்தோம். அது ரொம்ப ஒரு பட்டி காடு. அடுத்த ஒரு வருஷத்துலயே இவன் பொறந்துட்டான். இவன் பொறந்ததுக்கு அப்புறம் வளர்ற வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தோம். இவனுக்கு ஒரு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூல் சேர்க்கணுமே அப்படிங்கிறதுனால நாங்க அந்த ஊரை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சோம். அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்து ஒரு கட்டத்துல நல்லாவே நான் வந்து வீடு, வாசல், சொத்து, சுகம்னு எல்லாம் சேர்த்துட்டேன்மா.
அந்த பட்டிக்காட்டுல இருக்கும்போது யாருக்குமே அவ்வளவு செல்வாக்கே இல்லை. ஆனா என்கிட்ட அவ்வளோ தங்க நகையும் அவ்வளோ காசும் இருந்தது. எல்லாம் உங்க அப்பா கொடுத்ததுதான். உங்க அம்மாவோட கழுத்துல காதுல இருந்த எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். இன்னைக்கு நான் சொகுசா வாழ்றேன்னா அதுக்கு அவன் தான் முழுக்க முழுக்க காரணம். உன் அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா இன்னைக்கு நாங்களே இல்லம்மா. அதனாலதாம்மா உன்கிட்ட கேக்குறேன். பிச்சையாவே இதை கேக்குறேம்மா. உன் அப்பா அம்மா நீ 3 பேரும் இங்கேயே இருக்கலாம்ல சாமி. தனியா வீடு பார்த்து போயே ஆகணுமா? அப்படி இல்லை அங்கிள், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் அப்பா உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா இன்னைக்கு என் அப்பா வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற கெட்ட பேரோட அவர் வந்து இன்னைக்கு இருக்காரு. அவர் பண்ணின தப்பால இருக்க மொத்த சொத்தையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாம ஜீரோவா இன்னைக்கு இருக்காரு. அவரை மறுபடி நான் அவர் இடத்துலயே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அவரை கொண்டாந்து சேர்க்கிறேன் அங்கிள். எனக்கு ஒரு 2 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க அங்கிள், ப்ளீஸ். அப்பா எப்பவுமே எங்க கூடவே இருக்கணும்லாம் இல்ல அங்கிள். அவர் டே டைம்ல ஃபுல்லா இங்க உங்களோட இருக்கட்டும். நைட் டைம்ல வந்தா கூட எங்களுக்கு ஓகே தான். நீ சொல்றதும் சரிதான் கண்ணு. அவன் மொத்தத்தையும் இழந்துட்டு நிர்கதியா நின்னுட்டு இருக்கான். அவனை மறுபடியும் கோபுரத்துல உட்கார வைக்கணுமா? அது யாரோ ஒருத்தர் கொடுத்து கோபுரத்துல உட்கார வச்சா சரியா வராது. ஒண்ணு அவனால முடியணும், இல்ல உன்னால அது முடியணும். அப்படி இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும். சிந்துமா, நீ தப்பா நினைக்கலனா உன்கிட்ட இன்னொன்னு கேட்கவா? கேளுங்க அங்கிள். நீ ராகுல கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? இப்ப உடனே சொல்ல வேணாம். அவனை பாரு, அவன் பழக்க வழக்கம், அவன் குணாதிசயம் எல்லாமே கவனி. அவன் நடவடிக்கையும் கவனி. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பிடிக்கலனாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. இல்ல அங்கிள், நீங்க கோச்சுக்காதீங்க. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற எந்த எண்ணமும் இல்ல. எந்த ஆம்பளை பசங்களையும் நம்பணும் அப்படிங்கிற மனசும் இல்ல அங்கிள். நடந்தது நடந்து போச்சு. எல்லாரும் ஒரே மாதிரியாமா இருப்பாங்க? கரெக்டு தான் அங்கிள். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வரணும்ல. ஃபர்ஸ்ட் அப்பா தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும். அப்படி ஒருவேளை உங்க பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்ககிட்டயே வந்து கேக்குறேன். மாமா மாமா, உங்க பையனை எனக்கு கட்டி தரீங்களான்னு. சரிடா கண்ணு, அப்பனுக்கு ஏத்த புள்ள. அங்கிள், எனக்கு இன்னொரு டவுட். அப்பாவோட ஃபுல் நேம் தான் என்ன? அவரோட ஒரிஜினல் நேம் தான் என்ன? ஒரு சிலர் அவரை பிரிட்டன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் அவரை பிராங்க்னு சொல்றாங்க. ஒரு சில இதுலலாம் பார்த்தா பிரிட்டன் பிராங்க்னு 2 நேமுமே இருக்கு. அவன் பேர் அது கிடையாதுமா. என் பேரும் சாரத் கிடையாது. நாங்க அங்கிருந்து வந்தோம் இல்லையா, சோ தப்பிக்கிறதுக்காக வேற வழி தெரியாம எங்க பேரை நாங்களே மாத்தி வச்சுக்கிட்டதுதான். அப்போ உங்க 2 பேரோட ஒரிஜினல் நேம் என்ன? எனக்கு அவன் நண்பன், அவனுக்கு நான் நண்பன். எங்களுக்கு தெரிஞ்ச பேரு இதுதாம்மா. நாங்க விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒன்னாதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு பேருன்னு ஒண்ணு எதுவுமே இல்லை. ஆசிரமத்துல இருக்கும்போது நம்பர் மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிதான் இருக்கோமா இல்லையா அப்படின்றத இது பண்ணுவாங்க. அப்பா உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. சரிடா. சிந்து, நீ போய் ரெஸ்ட் எடுமா. காலையில வெள்ளனே எழுந்திரிச்சு போகணும்ல பால் காய்ச்சற வீட்டுக்கு. ராகுல், நீயும் போய் படு, மணியாச்சு. ஓகே அங்கிள், குட் நைட். ராகுல், குட் நைட். குட் நைட். அப்பா, என்ன சிந்து? அப்பா நான் கிளம்பிட்டேன். அம்மாவும் குளிக்க போயிட்டாங்க, நீங்களும் எழுந்தீங்க. அவ குளிச்சுட்டு வரட்டுமா? கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். அப்பா, இன்னும் அந்த வீட்ல போய் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும்ப்பா, வாங்க. உள்ள வரலாமா? வாங்க. வாவ், ஷீ இஸ் லுக்கிங் கார்ஜியஸ். சொல்லுங்க என்ன? ம் அங்கிளை பார்க்க வந்தேன், கிளம்பிட்டாங்களான்னு. நீங்களே எழுப்புங்க, அப்பா எழுந்திருக்கவே மாட்றாங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா கிளம்பிட்டாங்கன்னா சொல்லுங்க, உங்களையும் அம்மாவே கொண்டு நான் விட்டுட்டு வந்துடுறேன். நான் அப்பா அம்மா அங்கிள் நாங்கெல்லாம் அப்புறமே வரோம். அப்படியா? ஓகே. நான் ஒன்று சொல்லலாமா? தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன? ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ல. தேங்க்யூ. ஓகே, நான் ஹாலில் வெயிட் பண்றேன், அம்மா வந்தோடனே கூட்டுவாங்க. ஓகே. அங்கிள் தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து எழுப்பிக்கிறேன். ஓகே ஓகே. என்னடி, இன்னும் உங்க அப்பா எழுந்திருக்கலையா? எங்க, நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன். இந்த கொஞ்ச நேரம் தூங்கிட்டே இருக்காரு. சரி, நம்ம முன்னாடி போவோமா? ஆமாம்மா, ராகுல் வந்து இப்பதான் சொல்லிட்டு போனாங்க, நம்மளை முன்னாடி கொண்டு போய் விட்டுறாங்களாம். அவங்கெல்லாம் அப்புறமே வராங்களாம். சரி, வா போலாம். டாடி பாய். ஆண்டி, தேவையான எல்லாமே வீட்டில் வாங்கி வச்சிட்டேன். உங்களுக்கு அப்படி எதுவும் வேணும்னா அங்கே ஒரு பையன் இருப்பான், அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க, வாங்கி வந்து கொடுத்துருவான். சரிப்பா தம்பி. நான் உங்களை விட்டுட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. பால் நல்லா பொங்கி முன்னாடி வந்திருக்குமா? தேங்காயும் நல்லா அழகா உடைஞ்சிருக்கு.
நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ம். அப்படியாக்கா? ஆமாமா. அங்கேயே இருந்திருக்கலாம் எல்லாரும் ஒண்ணா. சிந்து தான் ஒத்துக்க மாட்டாளேக்கா. அவளுக்காக தான் நானும் சரின்னு விட்டேன். பாலை டம்ளர்ல ஊத்தி வை, நான் சிந்து அனுப்பிச்சு விடுறேன். சரிங்கக்கா. ஏண்டா கிழிஞ்ச பேண்ட்டை போய் இப்படி போட்டு வந்திருக்க? அது மாடல்மா. கிழிஞ்ச பேண்ட் இல்ல, அதான் ஃபேஷனு. எது இப்படி கிழிச்சு தரதான் ஃபேஷனா? ஆமா. இப்போ உள்ள பசங்க எல்லாம் இப்படிதாம்மா போட்டுட்டு போறாங்க. அன்னைக்கு கூட ஒரு பையல பார்த்தேன். தொடக்கிட்ட கிழிஞ்சிருக்கு, அப்புறம் அதுக்கு மேல வேற கிழிஞ்சிருக்கு, முட்டிக்கிட்ட வேற கிழிஞ்சிருக்கு, அதுக்கும் கீழேயும் கிழிஞ்சிருக்கு. தம்பியாச்சும் பரவாயில்ல, முட்டிக்கிட்ட மட்டும் தானே கிழிஞ்சிருக்கு. எங்கம்மா நீங்களாம் பால் குடிக்கலையா? நாங்க கிச்சன்லயே குடிச்சிட்டோம். எங்க என் மருமகளை ஆளை காணா? இங்கதான் அங்கிள் இருக்கேன். வாமா வந்து உட்காரு. இல்ல அங்கிள், பரவாயில்ல இருக்கட்டும். நான் காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சேன்டி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்க. சுத்தி போட்டு தான் போகணும் உனக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. உன் மனசுல நினைச்சதெல்லாம் எங்க அம்மா அப்படியே சொல்றாங்களே. ஏண்டா போட்டுக்க துணியெல்லாம் வாங்கணுமேடா உங்களுக்கு. போயிட்டு வந்துருவோமா? சாந்தி, நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்ப்போமா? சரிங்கக்கா. என்னாலலாம் எங்கேயும் அலைய முடியாதுடா. இப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. வெளியில பார்த்து யாரும் எதுவும் சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாது. சரி, அப்ப இன்னொன்னு பண்ணுவோமா? சிந்துவையும் ராகுலையும் அனுப்பிச்சு விடுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துக்கிட்டோம். அப்புறம் வேணும்னா அடுத்த மாசம் போல போய் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸும் வாங்கணும். அதெல்லாம் சிந்துக்கு தெரியாதேம்மா. இல்லைங்க, நான் சீட்ல எழுதி கொடுத்து விட்றேன். ராகுலுக்கு அந்த கடை தெரியும். அங்க போய் கொடுத்தா அவங்களே எல்லாம் அழகா பார்த்து எடுத்து கொடுத்துருவாங்க. சரிம்மா. ராகுல் சிந்து அப்ப போயிட்டு வந்துடுங்களா 2 பேரும்? எனக்கு ஓகேப்பா, அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. ஓகே அங்கிள், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், இப்போ நீங்க 2 பேரும் வெளியில சாப்பிட்ருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து சாயத்துக்குள்ள வந்துருங்க, சரியா? சரிம்மா.